2500 பேரை அழைத்து வர வேண்டும். மாநாட்டுக்கு டார்கெட் நிர்ணயித்த தமிழக வெற்றிக் கழக தலைமை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு தொண்டர்களை திரட்டும் வேலைகளையும் மாவட்ட தலைவர்கள் தொடங்கிவிட்டார்கள். தொகுதிக்கு சராசரியாக 50 பஸ்கள் மற்றும் வேன்களில் தொண்டர்கள் கிளம்பி வருவதாக சொல்கிறார்கள். விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை கேட்டு தமிழக வெற்றிக் கழக தலைமை சார்பில் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியும் அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாநாடு வேலைகள் தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைமை இதன் ஒரு பகுதியாக நிர்வாகிகளுக்கு தொகுதி வாரியாக இத்தனை தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என டார்கெட்டும் நிர்ணயித்திருக்கிறார்களாம். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அத்தனை பேரும் விஜயின் கோட் திரைப்படத்தை வரவேற்க மும்முரமாக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாகவும் சில நாட்களுக்கு முன்பு தலைமையிடமிருந்து ஒரு உத்தரவு பறந்திருந்தது. அதாவது கட்சியையும் திரைப்படத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது எனவும், திரைப்படத்திற்காக வைக்கும் பேனர்களில் கூட கட்சியின் பெயர் இடம்பெறக்கூடாது எனவும், தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில்தான் பேனர் அடிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி கூறிய ஒரு கட்சி நிர்வாகி, எல்லா தளபதி படங்களுக்கு வழக்கமாக செய்கிற வேலைகளை கோட் படத்துக்கும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய முழு கவனமும் மாநாட்டின் மீதுதான் இருக்கிறது. முதற்கட்டமாக தொகுதிக்கு 2500 பேரை அழைத்து வர வேண்டும் என மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாவட்ட தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களிடம் சொல்லி வேலையை தொடங்கிவிட்டார்கள் என கூறினார். தொகுதிக்கு 2500 பேர் டார்கெட். ஆனால் குறைந்தபட்சமாக 1500 பேரையாவது கட்டாயம் அழைத்து வர வேண்டும் என்கிறார்கள். மாநாடு நடைபெறும் விழுப்புரம் மற்றும் அதன் அருகில் உள்ள கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்ட தலைவர்களுக்கு இன்னும் பெரிய டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பொதுச் செயலாளர் ஆனந்தும் அவருடைய புதுச்சேரியிலிருந்து பெரிய அளவில் தொண்டர்களை இறக்கவிருக்கிறார். விக்கிரவாண்டியில் இவர்கள் தேர்வு செய்திருக்கும் மைதானத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூட முடியும் என்ற நிலையில் குறைந்தது 2 லட்சம் மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும், அந்த நெடுஞ்சாலையில் குறைந்தது 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அன்று டிராஃபிக் இருக்கும் என்பதை மட்டும் இப்போதே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு டார்கெட். அல்ல போகும் கூட்டம் கட்டுப்படுத்த முடியுமா போலீசால்? எத்தனை தொண்டர்கள் கூடுவார்கள் என நீங்கள் நினைக்கும் எண்ணிக்கையை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.